வணக்கம். ஆர்பிகே கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சேமியா ரவை பிரிஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் வறுத்த சேமியா, அரை கப் வறுத்த ரவை, 3 ஸ்லைஸ் ப்ரெட்டு துண்டு பண்ணி வச்சுருக்கோம், 2 பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம். இந்த தேங்காயில் பாதி தேங்காய் பால் எடுத்துக்கணும். 1 மீடியம் சைஸ் தக்காளி, பட்டாணி, பீன்ஸ், கேரட் 1/4 கப் எடுத்துருக்கு. இஞ்சி, பூண்டு, சோம்பு க்ரஷ் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் ஜூஸ் எடுத்துக்கணும். 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் அரிஞ்சிருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கு. 1 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா. தாளிக்க பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை, முந்திரி பருப்பு எடுத்துருக்கு. கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் எடுத்துருக்கோம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் சூடானதும் பிரெட் ஸ்லைசஸை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு வறுபடணும். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ரவையை சேர்த்து கிளறிக்கலாம். ரோஸ்டட் ரவா தான். கொஞ்சம் வாசனை வர்றதுக்காக நெய்யில் வறுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும். 1 டீஸ்பூன் நெய் விட்டு சேமியாவை போட்டுக்கலாம். சேமியாவை பொடிச்சு போட்டுக்கணும். சேமியாவும் வறுத்த சேமியா தான். கொஞ்சம் வாசனை வருன்றதுக்கோசம் நெய்யில் வறுத்துக்கிறோம். இந்த அளவுக்கு வறுபட்டால் போதும், செவக்க வேண்டாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சூடானதும் தாளிக்க கொடுத்த பொருளையெல்லாம் போட்டு வறுத்து விட்டுக்கலாம். முந்திரி செவக்க ஆரம்பிக்கும் போது ஸ்டவ்வை சிம்மில் வச்சு க்ரஷ் பண்ணி வச்ச இஞ்சி, பூண்டு, சோம்பு பேஸ்ட் போட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு உப்பு, எடுத்து வச்ச புதினால கொஞ்சம் எல்லாம் சேர்த்து ஸ்டவ்வை மீடியமில் வச்சு வெங்காயம் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலாவை சேர்த்து கிளறி விட்டுறலாம். தக்காளி, பட்டாணி, கேரட், பீன்ஸ், தயிர் எல்லாத்தையும் சேர்த்த பிறகு கிளறி விட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். நடுவே கிளறி விடணும். தக்காளி வதங்கிருச்சு, காயெல்லாம் வெந்துருச்சு. 1 கிளாஸ் தேங்காய் பால் விட்டுக்கிறோம். இது 100 கிராம் சேமியாவுக்கு போதுமானது. அரை கப் ரவைக்கு 1/4 கப் தண்ணி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், புதினா, கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சு கொதிக்க விடணும். உப்பு சரி பார்த்துக்குங்க, தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். கொதித்த உடனே ரவையை கொட்டிடக்கூடாது. சிம்மில் வச்சு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்மில் தான் இருக்குது. சேமியாவை பரவலாக போட்டு கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்ட பிறகு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ நாம் ஸ்டவ்வை அணைச்சிட்டு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடணும். இப்போ பார்த்திங்கன்னா சேமியா ரவை ரெண்டும் பொலன்னு வெந்திருக்கு. நாம் இப்போ வறுத்து வச்ச பிரெட் ஸ்லைசஸை சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். சுவையா சேமியா ரவை பிரிஞ்சி ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.